ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் படே மியா சோட்டே மியா. இதை டைரக்ட் பண்ணது அலி அப்பாஸ் ஜஃபர். ரைட்டிங் ஆதித்யா வாசு, வஷு பகானி, சுரஜ் கியானி. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார், பித்தோபாஷ், பிருத்திவிராஜ், அலேஎஃப், டைகர் ஷெரஃப், மனுஷி சில்லர், ரோனித் ராய், ஜுகல் அன்ஸ்ராஜ், யஸ்மினி அலைஸ், விட்டன் பட்டேல், தேஷ்நாத் துங்கர், ரோஹித் கான், ரிச்சா பிரகாஷ், பாலின் கபல், நைனா குமார், மனிஷ் சௌத்ரி, சோனாக்ஷி சின்ஹா. அவங்களாம் வந்து லீட் ரோலில் இருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஆர்மி மென்ஸை ஒரு மாஸ்க் போட்டவங்க அட்டாக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு மிரட்டல் விடுறாரு. இன்னும் 3 நாளில் வந்து ஒரு பிரளயமே நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பேக்கேஜையும் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணுறாங்க. அதை விட சைக்கோவான 2 பேரை, மேஜர் ராகேஷ், ஃபிரோஸ்னு 2 பேரை செலக்ட் பண்ணி அந்த மிஷனுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ அந்த மிஷன்லேருந்து இவங்க ஜெயிச்சு வராங்களா வரலையான்றதான் படத்தோட கதை. ஸோ ஃபிரோஸ், ராகேஷ் வந்து யூகே அப்படின்னு எல்லா சேசிங்கும் நடக்குது. பார்த்தீங்கன்னா படத்தில் ஹெலிகாப்டரு, வேனு, பைக்கு, எல்லா வண்டிலையும் சண்டை ஃபுல்லாக கண்டினியூவாக சண்டை. படம் ஃபுல்லான ஆக்ஷனாக இருக்குது, நல்லா ஆக்டிவாக போகுது. ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப தோய்வடையுது. இந்த இன்டர்வல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டவங்க யாருன்னு காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த வில்ல வந்து பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ். அவர் வந்து செகண்ட் ஹாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் வந்து குளோனிங் அந்த இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. பார்த்துட்டா அந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த மாஸ்க் இன்னும் 2 பேர் கேட்டினா அதே மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து குளோனிங் அந்த கனெக்ஷன்லாம் வருது. அப்புறம் கடைசியில் எப்படி இந்த டீம் வந்து வின் ஆகுது. அவங்க இந்த எதிரி டீம் வந்து மிசைல்லாம் செட் பண்ணி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்புறது. அதெல்லாம் வந்து இவங்க எப்படி முறியடிக்கிறாங்கன்றது தான் படத்தோட கதை. ஆக்ஷன் என்ன நல்லா ஆக்ஷன் பேக்கடாக, நல்லா விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக போகுது. சவுண்ட் எஃபெக்ட்டு ஃபுல்லாக போகுது. ஆனால் படம் வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் திரைக்கதையாக பார்க்கும்போது தோல்வி, அப்படியே ரொம்ப தோய்வடையுது. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த பிருத்விராஜ் ஆக்ஷனு அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் அவர் இது பண்ண க்ளோனு, அந்த ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லுவார் ஏகலைவன்னு, அது சாவடிச்சிருவாங்க. அப்போல்லாம் அவர் நல்லா நடிச்சிருந்தார். இது செகண்ட் பாட்டுக்கு லீட் கொடுக்குற மாதிரி ஒரு உயிர் தெழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட படம் முடியுது. இது ஒரு ஆக்ஷன் பேக்டு தான் ஃப்ரெண்ட். எப்படி தான் நடுவில் என்ன தான் வந்தாலும் ஆக்ஷன் பேக்டாக படம் போச்சு. இது டைகர் ஷெரஃபோட ஆக்ஷனு, அக்ஷய்குமாரோட ஃபைட்டு எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷனாக போச்சு. இதில் வந்து இன்னும் ஹைலைட்டாக சொன்னால் பிருத்விராஜ் குமாரோட வில்லத்தனமான ஆக்டிங் நல்லா இருந்தது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். இது ஒரு வாட்சபிள் மூவி தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.